ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. ஸோ இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ண போகிறோம்? தோசை ஊற்றலான்னு பிளான் பண்ணி கொஞ்சோண்டு தோசை மாவு இருக்குது, அதை வச்சு காலையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு வந்திருக்கேன். இந்த சட்னியை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது டக்குன்னு செய்யக்கூடிய சிம்பிள் சட்னி. ஓகே, யோசிக்கவே வேணாம், டக்குன்னு செய்யலாம். தக்காளி ஒரு 3 போட்டுக்கிட்டேன், பச்சையாகவே வச்சுக்கணும். ஓகே, வரமிளகாய் 2 வச்சுக்கிட்டேன், பூண்டு பல் இருக்கு இல்லையா, அது ஒரு 5 6 எடுத்திருப்பேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் வச்சு அரைச்சி எடுத்து, நான் சொன்னது எதையும் வதக்க வேணாம், சும்மா பச்சையாகவே அரைச்சி கடுகு தாளிச்சுக்கோங்க எண்ணெய் சட்டியில். இதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். கொஞ்சம் கெட்டியானோடனே நிறுத்திடலாம். நல்லா கொதிச்சோடனே இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு சூப்பரான சட்னி கிடைக்கும். மேலே வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ பசங்களுக்கு எப்போவுமே தக்காளி சட்னி இந்த மாதிரி தான் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். சரி, நான் வச்சுக்கிட்டேன். தேங்காய் சட்னி அரைக்கிறது அந்த அளவுக்கு தொட்டுக்க மாட்டாங்க. ஸோ இதை எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன். இனிமேல் எல்லா வேலையும் செய்யணும். டிஃபன் காலைல முடிச்சுட்டு துணி போடுற வேலை எல்லாமே செய்யணும். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் உறைஞ்சி போயிடும் குளிருக்கு, பெங்களூரை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் இது மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்க எண்ணெய் வந்து அப்படியே உறைஞ்சிருக்கு இல்லையா, இதை அடுப்பில் காமிச்சா அப்படியே கொஞ்சமாக இலகி எண்ணெய் வரும். ஸோ எப்படி இருக்குது பாருங்க, எண்ணெயே தெரியல, ஒரே வெள்ளையாக ஊறி போய் இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆயில் ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றுன நினைப்பாவே இருக்குது ஃப்ரெண்ட். ஓகே, வா, இந்த சவுண்டை பாருங்கள், எனக்கு இந்த சவுண்டு தான் ரொம்ப பிடிக்கும் தோசை ஊற்றுறப்ப. அப்படி வந்தால் தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்டடாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எதுன்னு கேட்குறீங்களா? சட்னியை சொன்னேன். ஓகே, சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெப்பரை நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ பாப்பா வந்து சிப்ஸ் கேட்டாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கேட்டாங்க. ஸோ அதுக்காக நுணுக்கி வச்சுருக்கேன் பெப்பர். இது ஓகே, கொஞ்சமாக தான் இருந்தது, அதை நுணுக்கி வச்சுருக்கேன். நல்ல கலரில் கனகாமர கலரில் வந்துருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு பிடிச்ச சட்னி. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட், பாய்.